சச்சின் மாதிரிங்க ஒரு டோனி. ஆரம்ப ஸ்டார்டிங் சச்சின்னா இந்த மேட்சிங் இவரு டோனி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவரை போய் கிண்டல் பண்றோம். ఆయన சொல்லிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு முறை தானே கப்பு வாங்கினாங்க. தோனி ஏதாவது ஒரு சிக்ஸ் ஒரு மேட்ச்ல அடிக்காம இருக்காருன்னு கேளுங்க. நம்ம தலை களத்துல வரந்தா டோனி தான் சிங்கம். சிங்கம் தான் எப்பவுமே காட்டுக்கு தளபதி. அவரு தான் ஜெயிப்பாரு. போலிடுவங்களாம் அவர் வந்துட்டாருன்னா போலி எல்லாம் பறந்து படும். வயசை வச்சு யாரையும் இடப்படக்கூடாது ப்ரோ. அவங்க எப்படி எந்த வயசானாலும் அவங்க திறமை என்னங்கிறது தான் அங்க பாக்கணும். சின்ன வயசுல ஒரு 18 வயசுல வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கும் போது அவங்களால 45 வயசுலயும் விளையாட முடிஞ்சிச்சுன்னா அதையும் நம்ம ஏத்துக்கணும். வயசு ஆனா என்ன சார், அவர் இருந்தா அது இடமே ஸ்டேடியமே அலருது. அவர் வந்தாலே போதாதா? டோனி உள்ள கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயராவது வரணும். ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி அவர் வச்சிருக்கணும். அவரால் முடிஞ்ச அளவு விளையாட வரையும் விளையாடட்டும். வயசை வச்சு யாரையும் இடப்படக்கூடாது ப்ரோ. அவங்க எப்படி எந்த வயசானாலும் அவங்க திறமை என்னங்கிறது தான் அங்க பாக்கணும். சின்ன வயசுல ஒரு 18 வயசுல வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கும் போது அவங்களால 45 வயசுலயும் விளையாட முடிஞ்சிச்சுன்னா அதையும் நம்ம ஏத்துக்கணும். சூரியவன்சி வந்து பாத்தீங்கன்னா 14 வயசுல நல்லா விளையாடுறாங்க. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ற மாதிரி டோனி 45 வயசுலயும் நல்லா விளையாடுனா அதை ஏத்துக்கணுமே தவிர அவங்க வயசை வச்சு வயசாயிருச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொல்லக்கூடாது. அதான் ப்ரோ சொல்றேன். அப்படி இல்லை ப்ரோ. அவங்க ரோல் வந்து பினிஷிங் தான். அவங்க வந்து 16 to 20 ஓவர்ல தான் விளையாடுறது எப்போதுமே தோனி. ஸோ அதனாலதான் அவங்க வந்து அந்த ரோலுக்கு தான் இறங்குவாங்க எப்போதுமே. கண்டிப்பா விளையாடணும். அவர் வயசு ஆனா என்ன சார், அவர் இருந்தா அது இடமே ஸ்டேடியமே அலருது. அவர் வந்தாலே போதாதா? அவர் இருந்தாலே போதும். ஜெயிக்கலாம் மேட்ச். இந்த வழியும் அடிக்கலாம் கப்பு நம்ம தான். இப்ப கேரளால இருந்து சஞ்சய் சாம்சன் வந்திருக்காரு. அவர் நல்லா விளையாடுறாரு. டோனி இருக்கிறது நல்லதுதான் டீமுக்கு. அவர் ஒரு கோச்சாவும் இருக்கிறாரு, விளையாடுற திறமையும் இருக்கு. கன்ஃபார்மா இந்த வாட்டி கப் அடிக்கிறோம். அது டோனி இருக்கிற மாதிரி நடக்காது. இல்ல சார், கன்ஃபார்மா அவர் எடுக்க வேணாம். அவரே விளங்கினா நல்லதுதான். நம்ம எடுக்கிறதுக்கு யாருக்குமே, ரசிகருக்கு யாருக்குமே அந்த ஒரு இது கிடையாது. அவரே விளங்கினா விலகிட்டு போட்டோம். ரசிகர் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த முடிவு விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ். கன்ஃபார்மா நம்ம தான் அடிக்கணும். அடிச்சு தூக்குறோம். அவருக்கு வயசாயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுடைய முயற்சியால தான் கப் அடிக்கிறது. அவங்களுடைய எல்லாம் முயற்சியால தான் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அடிக்க முடியாது. ஆமா, அவருக்கும் வயசாயிடுது இல்ல. புதிதா யாராவது அப்படியே உருவாக்குனாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல எதனா வந்து நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப வாட்டி அடிச்சிருக்காங்க. இப்பதான் அடிக்க வாய்ப்பு இல்லை. இதுல எல்லாருமே கொஞ்சம் ஸ்டடியா ஆடணும். போல்டிங், பேட்சிங், பீட்டிங் எல்லாமே நல்லா இருக்கணும். ஒரு சிலர் கவுத்து விட்டா கூட கப் அடிக்க கஷ்டமாயிடும். அதில் டோனி சாருக்கும் இப்போ ஆகி போச்சு. அதனால வருங்காலம் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் நம்ம சிஎஸ்கே தான் வரும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஆளுங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க தான் எப்பவுமே சிஎஸ்கே சப்போர்ட். அவர் வந்து நிறைய ஐசிசி டிராபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐபிஎல் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம். அவரால் முடியலன்னா இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம். அவர் இருந்தாலே மேட்ச் ஜெயிக்கும். பார்த்தாலே ஆல்மென்ஸ் அதெல்லாம் சும்மா பண்றவன் பண்ணிக்கிட்டு தானே இருப்பான். அவங்க திறமைக்கு அவங்க பார்ப்பாங்களே. அவர் ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு அவருக்கு. அவர் இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதான் நிறைய ஐசிசி டோனி இல்லைன்னா விளையாட்டே இல்லைங்க. சச்சின் மாதிரிங்க ஒரு டோனி. ஆரம்ப ஸ்டார்டிங் சச்சின்னா இந்த மேட்சிங் இவரு டோனி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவரை போய் கிண்டல் பண்றோம். ఆయన சொல்லிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா கப் அடிக்கும். நிறைய இளவீரர்கள் வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா கப் அடிப்பாங்க. டோனி உள்ள கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயராவது வரணும். அது வந்து கண்டிப்பா வருவாப்ல. அவர் வந்தாருன்னா ஃபர்ஸ்டா இறங்குறாரு, லாஸ்டா இறங்கலாம் பிரச்சனை கிடையாது. மேட்சை முடிச்சு கொடுக்குறாரு நல்லபடியா. அதுதான் பெஸ்ட். பார்த்தால அவர் வந்தாலே பாக்குறது தோணுது இல்ல. ஒரு ஓவர் விளையாண்டாலும் பிராண்ட் வேல்யூ மாதிரி சிஎஸ்கே வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி. அவர் இல்லாட்டா அந்த பிராண்ட் வேல்யூ கம்மியாகும். அவர் ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி அவர் வச்சிருக்கணும். அவரால் முடிஞ்ச அளவு விளையாட வரையும் விளையாடட்டும். ஆமா, அவர் இருந்தாலே போதுங்க. ஓகே, அவர் இருந்தாலே போதுமானது. அவ்வளவுதான். சென்னையில் ஆடும்போது எவ்வளவு கப்பு வாங்கியிருக்கானே இவங்க யாருக்காவது தெரியுங்களா?
தெரியாது. வயசாயிடுச்சுங்கிறாங்க. இப்ப அரசியல்வாதிலாம் 4 வயசுலயே அங்க அரசியலுக்கு வர்றாங்க. வயசாகி தானே வர்றாங்க. இவங்க ஒரு முறை தானே கப்பு வாங்குனாங்க. தோனி ஏதாவது ஒரு சிக்ஸ் ஒரு மேட்ச்ல அடிக்காம இருக்காருன்னு கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நடத்துமோ அவ்வளவு செய்யறாங்க. இவனை இப்ப புதுசா, அதாவது எப்படி சொல்றது, அணில் குஞ்சுகள் மாதிரி நடந்துக்கிறாங்க கொடூரமா. ஆமா, கன்ஃபார்மா. இவங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு தடவை ஜெயிச்சுட்டு அதான் சொல்லுவாங்க, நிறைகுடம் தளம்பும் குறைகுடம் கூத்தாடும். இவங்க அவரு தோனி வந்து நிறைகுடம், இவங்க குறைகுடம் கூத்தாடிக்கிட்டு தான் இருக்கும். அதை பத்தி கவலைப்படவே கூடாது. வயசானா என்னங்க, செம்மையா மேட்ச் ஆடுறது அவர் மாதிரி யாருமே கிடையாது. அவர் வந்து சொல்லுங்க சார். ஏன்னா வந்து இப்ப வந்து ம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இறங்குறாரு, ஆ, லாஸ்டாவா இறங்குறாரு. ஆ. அதனாலதான் உங்க ஆள் அடிக்கிறாரு. ஓப்பனிங்ல இறங்குறது எதுவும் பிரச்சனை இல்லை சார். சிங்கம் எப்ப எந்த நேரத்துல என்ட்ரி கொடுக்காதுன்னே தெரியாது. அது வந்துச்சுன்னா அதுதான் மாஸ். அப்படிதான் எங்க அண்ணனும். விடுங்க, இந்த டே யாருக்குங்க? தோனிக்கு தாங்க. இதுல என்னங்க மாற்றம் இருக்கு? எந்த மாற்றமும் கிடையாது. தோனிக்கு தான் கன்ஃபார்மா. சென்னைக்கு தான் இப்ப கப்பு வாங்கி கண்டிப்பா கப்பு வாங்குறாங்க. வாங்குறதா இல்ல வாங்குவாங்க. நீங்க அடுத்த இதுல பாருங்களேன், சொல்லுவாங்க. போன டைம் வந்து ஆள் இல்லைன்னு செலக்ட் பண்ணாம ஆமா சார். டைம் கரெக்டா எடுத்திருக்காங்க. ஆ, அது நெக்ஸ்ட் அண்ணன் தோனி அண்ணன் வந்தாதான் அதுக்காகனே இந்த வாட்டி கப்பு வாங்குறாங்க சார். கன்ஃபார்மா கப்பு வாங்குறாங்க. ஓகே சார். சொல்லுங்க. நம்ம தலை களத்துல வரந்தா டோனி தான் சிங்கம். சிங்கம் தான் எப்பவுமே காட்டுக்கு தளபதி. அவரு தான் ஜெயிப்பாரு. கப்பு அவருக்கு தான். சென்னைக்கு தான் கப்பு. சென்னைக்கு தான் கப்பு. வேற எந்த மாற்றமும் கிடையாது. கோலி டீமுக்குலாம் போலி டீமுக்கெல்லாம் அவர் வந்துட்டாருன்னா போலி எல்லாம் பறந்து படும். தலைவன் எப்பவுமே யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுப்பாரு சின்ன பசங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் சின்ன பசங்க வயசு சின்ன படையை எடுத்து வச்சிருக்காங்க, சின்ன பசங்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வருஷம் கப்பு சென்னைக்கு தான். சென்னைக்கு தான். அவன் ஆயிரம் சொல்லுவாங்க, தலைவன் அடிச்ச கப்பெல்லாம் முண்டி எதுக்கு சொல்லுங்களேன். தலைவன் எத்தனை கப்பு அடிச்சிருக்கான், முண்டி எதுக்கு சொல்லுங்க. பேசிக்க வேண்டியதான், பேச வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. வந்து அவர் தோனியை நீக்கிறதா இங்க கோலி உருவாக்கம் தோனி தாங்க. இதுமே கோலி உருவாக்கம் தோனி தாங்க. உருவாக்கம் தலைவன் தோனி தான். தோனிக்கு அப்படின்னா எல்லாமே. ஏன்னா வந்து அதான் சொல்றேன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து தோனியை வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. சின்ன பசங்க என்ன தெரியும் அவங்களுக்கு, சின்ன பசங்க என்ன தெரியும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது இந்த டிஃபிகல்ட் தான். அது எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு, ஆர்சிபி வாய்ப்பு இல்லை. ஆர்சிபி வாய்ப்பு கிடையாது. ஏன் எதனால சொல்றீங்க? கொஞ்சம் ஆணவம் திமுறை எங்களுக்கு, ஜெயிச்சிட்டு திமுறை அவங்களுக்கு. ஒரு வாட்டி விட்டு விட மாட்டோம், அவ்வளவுதான். விட மாட்டோம், அவ்வளவுதான். ஏன் யாருக்கு கப்பு எடுப்பாங்க நீங்க எதிர்ப்பு உங்களோட பிளே ஆஃப்ஸ் 4 டீம் போவோம். சென்னை, மும்பை, ராஜஸ்தான், குஜராத் 4 டீம் பிளே ஆஃப்ஸ் போவோம். 4 டீம்ல ஒரு டீம் கப் அடிச்சா வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு இருக்கு. 4 டீம் தான் உள்ள போகும். 4 டீம் ஆமா, 4 டீம்ல ஒரு கப்பு யாராவது யார் அடிப்பாங்க? போன டைம் ஆர்சிபி கப்பு சென்னை தாங்க. தலைவன் தோனி சென்னைக்கு தாங்க கப்பு. சென்னைக்கு தாங்க. ரைட். சென்னைக்கு தான் கப்பு. ஓகே.